முற்றல் கழையிடை ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடு குளிரிள நீரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். திருக்குறளுக்கு உரை எழுதுவது இமயமலைக்கு முண்டாசு கட்டுவது போல் என்று நான் சொல்லல, முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார் அவர் உரை எழுதும் போது. ஆனாலும் கூட ஊருக்கு இன்றைக்கும் உலகமெல்லாம் அதிகமாக பேசப்படுகிற ஒரு இலக்கியமும் திருக்குறள் தான். முழுவதும் இன்றைக்கும் எடுத்து பேசப்படுகிற ஒரு இலக்கியம் தான் அது திருக்குறள் தான். மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி அதனுடைய பெருமைகள் நிறைய இருக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அது வள்ளுவருக்கும் பொருந்து தானே. வானுரையும் தெய்வத்துள் வைத்து குலசாமியை இப்போ கொண்டாடினது மகிழ்ச்சி தான். இந்த மின்னல் கவியரங்கம் நடத்துவார் நம்ம தங்கமூர்த்தி, மின்னல் கவியரங்கம்னு. அதுபோல் நாங்கள் இப்போ மின்னல் பட்டிமன்றம் நடத்த போகிறோம். 7 சீர் கொண்டதுனால ஒவ்வொருத்தருக்கும் 7 நிமிஷம் கொடுக்கலாமா? அது எவ்வளோ நேரம் என்பது உங்கள் பொறுத்தது தான். நீங்கள் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போக போக இங்கே ஒவ்வொரு நிமிஷமாக குறைச்சிட்டு வந்துடுவேன். என்றாலும் திருக்குறளை ஏன் பேச வேண்டியிருக்கு? முதல்ல நம்முடைய இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஒரு சமூகம்னா அது தமிழ் சமூகம்னு. அது ரிசல்ட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் இந்தியாவிலேயே மிக அதிகமான பெண்கள் PhD செய்கிறார்கள் என்றால், இந்தியாவிலேயே மிக அதிகமான கல்வியறிவு சதவீதம், கல்லூரிக்கு செல்கிற சதவீதம் 50க்கு தாண்டிருச்சு. அகில இந்தியாவும் 27% தான், 2 மடங்கு. அதனால தான் அந்த புதிய கல்விக் கொள்கை இங்கே வேண்டாம் நம்ம சொன்னதுக்கு அது ஒரு காரணம். இப்படி அறிவார்ந்த சமுதாயமாக இருப்பதன் காரணம் என்னன்னு கேட்டால், சங்க காலத்திலிருந்து கல்வி அறிவு இவற்றை பேசாத இலக்கியம் இல்லை. அதிலும் குறிப்பாக எளிதாக எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு 2 வரியில சொன்ன திருக்குறளுடைய மையமே கல்வி தான். படி 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 படின்னு நம்முடைய கவிச்சொல்லர் கவிதைப்பித்தன் அவர்கள் அந்த பட்டாங்கில் உள்ளபடிங்கிறதுக்கு இட்டார் பெரியோர் இடாதார் இழிதோத்தர்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு பொருள் சொன்னார் பாருங்க. அதுபோல் ஆய்வு செய்ய 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 நமக்குடைய அறிவு படிக்க படிக்க அறிவு வளரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வள்ளுவர் தான் சொன்னார், படிக்க படிக்க நம்முடைய அறியாமை தெரியும்னாரு, இல்லையா? அதாவது படிக்க படிக்க இந்த புத்தகத்தை நான் முத படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் இதை படிக்காம தானே இருந்திருக்கேன். அப்போ இந்த அறியாமையை எனக்கு காட்டுவது அப்படின்னு மற்றவங்கெல்லாம் படிக்க படிக்க அறிவு வளரும்னு சொன்னால், படிக்க படிக்க அறியாமை தெரியும்டா பார்த்துக்க, அப்போ படித்து படித்து அந்த அறியாமையை குறைச்சுக்க என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய நுட்பமான தமிழ்நாடு அரசு பாடத்திட்ட குழுவில் இருந்தப்போ பாடத்திட்டத்தில் தமிழ் திருக்குறளை சேர்ப்போம் அப்படிங்கும்போது அவரை பற்றி என்ன முன்னுரை எழுதலாம் அப்படிங்கும்போது ஒரு விவாதம் வந்துச்சு. வழக்கமாக எல்லாரும் சென்னா போதார், மாதானு பங்கி, என்ன பங்கி, மாதானு பங்கி, இதெல்லாம் அவருக்குரிய அடைமொழியே இல்லை. நான் சொன்னேன், உலகில் இருக்கிற எல்லா மொழிகளையும் ஆய்வு செய்து முதல் மொழின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கூட வேண்டாம். ஆனால் இந்தியாவின் தந்தை என்று சொல்லப்படுகிற காந்தியை தமிழ் படிக்க வைத்தது திருக்குறள் அப்படின்னு போடுங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. டால்ஸ்டாய் மூலமாக திருக்குறளை தெரிந்து கொண்ட காந்தி நம்முடைய அகிம்சை கருத்தை இந்தியாவில் தென்கோடியில் இருக்கிற தமிழ் மொழியில் ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரா? ஆங்கிலத்தில் படித்த அவர் திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ் படித்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று காந்தியை தமிழில் கையொப்பமிட வைத்த நூல் திருக்குறள். இது நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு இது மாதிரி அதிர்ச்சியான செய்தி நான் சொல்லிட்டே வருவேன், அதிர்ச்சி ஆகிறதுக்கு தயாராக இருங்க. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு பேர் வச்சிருக்கோம்ல, இது வள்ளுவர் வைத்ததல்ல. இந்த இயல் வரிசை இருக்குல்ல, இயல் இப்போ 100வது குறள்னா என்ன, 565வது குறள்னா என்னன்னு ஒரு நம்பர் போடுறோம்ல, அந்த நம்பர் வள்ளுவர் கொடுத்ததல்ல. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குறள் என்கிற குறட்பா என்கிற பெயரே அவர் வைத்ததல்ல. ஆனால் எப்படி இதெல்லாம் புழங்கிட்டு இருக்கு? பழைய உரைன்னு ஒரு 10 பேர் சொல்லுவாங்க.
தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், இப்படின்னு ஒரு 10 பேரை அதில் சிறப்பான உரைன்னு பரிமேலழகர் உரையை சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், தயவுசெய்து. மிகச்சிறந்த உரையா அது பரிமேலழகர் உரை தான். மிக மோசமான உரையும் அதுதான். இது கேட்க உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். என்னுடைய அறிவுக்கு ஏற்ப நான் சொல்கிறேன். நம்முடைய தங்கமூர்த்தி அவர்கள் பேசுகிற போது ரோஜா முத்தையா நூலகத்தில் அந்த பழைய 1812 போட்ட புத்தகத்தை அப்படியே பதிப்பி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் எந்த எழுத்துலையும் புள்ளி எழுத்து இருக்கு. அதில் அது மாதிரி ஆரம்பத்திலிருந்து பதிக்கப்பட்ட பல நூல்கள் திருவள்ளுவ மாலையை சேர்த்தே கொடுப்பாங்க. திருவள்ளுவ மாலையை சேர்த்தே தான் இப்போ கூட பல பதிப்புகள் அப்படி தான் இருக்கு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் வேணால் ஆய்வு செஞ்சுக்குங்க, திருவள்ளுவ மாலை என்பது திருக்குறளுக்கான புகழ் உரை அல்ல. மகாபாரதத்தில் திருதராஷ்டிர ஆலிங்கனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தரை கொல்லணும், போய் கொல்ல முடியல, அணைச்சு கொண்டுறது. பீமனுக்கு அப்படி நடந்ததாக மகாபாரதத்தில் குறிப்பு வரும். அதனால் திருதராஷ்டிர ஆலிங்கனம். திருக்குறளை அழிக்க முடியவில்லை, திருக்குறளை வேற ஒன்றும் பண்ண முடியல என்று புகழ்ந்தே கொல்லுவதற்கான எழுதப்பட்டதுதான். இப்போ வேணா கூகுளில் போய் பாருங்க, நான் எழுதின கட்டுரை ஒன்று இருக்கும், திருவள்ளுவ மாலை என்னும் தில்லு முள்ளு மாலை. உண்மை. திருக்குறளை சொல்லாததெல்லாம் சொன்னதா சொல்லி, என்னை எனக்கு தகுதி இல்லாததெல்லாம் என்னை சொல்லி உன்ன மாதிரி உண்டான்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் வராது. ஆஹா, பொருத்தமானது சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி வரும், பொருத்தம் இல்லாததை சொல்லும்போது சங்கடம் வரும். அந்த சங்கடம் போல திருவள்ளுவ மாலை நீங்கள் 53 வெண்பா இருக்குதுல, நான் எல்லாத்தையும் படித்து ஆய்வு பண்ணி நான் எழுதுனது என்னுடைய வலைப்பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அதுபோல திருக்குறளை படிக்க வேண்டும் என்கிற கருத்து எந்த அரசனுக்கும் வரவில்லை, எந்த அரச சபையிலும் அது அரங்கேற்றம் செய்யப்படவில்லை. கம்பராமாயணத்தை எப்படி ஒரு அரசாங்கத்தை அரங்கேற்றுவதற்காக சிதம்பரத்துக்கு போறாரு, மாட்டேன்ட்டாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு, மாட்டேன்ட்டாங்க, கடைசியாக மக்கள் மத்தியில தான் கம்பன் அதை அரங்கேற்றினான். அதுபோல, ஏனென்றால் அரசனை புகழ்கிற எல்லா நூல்களும் அரசனால் மதிக்கப்படும், பரப்பப்படும். கம்பராமாயணமும் திருக்குறளும் எந்த அரசனையும் புகழவில்லை. இன்னும் சொல்ல போனா அரசனுக்கு எச்சரிக்கை கொடுத்தது திருக்குறள் இருக்கு. பறந்து கெடுக உலகியேற்றியான், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இதை ஆண்டவனுக்கும் சொல்லலாம், ஆண்டவனுக்கும் சொல்லலாம் இல்லையா? பறந்து கெடுக உலகி ஏற்றியான், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசு. அந்த அரசனுக்கு பொருந்ததுன்னா உலகு இயற்றியான்னா அரசன், உலகை படைத்தவன்னா ஆண்டவன். இந்த தமிழில் என்ன ஒரு பெருமைன்னு சொன்னா, இந்த 2 பேரையும் கேள்வி கேட்ட வரலாறு தமிழுக்கு உண்டு. ஆண்டவனை பார்த்து கேள்விப்பட்டது நக்கீரர், நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமேங்கிற வசனம் திரைப்படத்தில் மட்டும் இல்லை, புராணத்திலே வருது. சரி, ஆள்பவனை பார்த்து கேள்வி கேட்ட கண்ணகி, தேரா மன்னா, அது என்ன வாசகம் தெரியுமா? போய் நின்று முதலாக பார்த்து வணக்கம் சொல்ற மாதிரி, நம்ம பார்த்த உடனே வணக்கம் சொல்லுவோம்ல, அது மாதிரி தேரா மன்னா என்பது கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து சொல்ல வணக்கம். தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளது சிறப்பின் பெரிய நீத போகும். அப்போ ஆண்டவனை கேள்வி கேட்டதும் திருக்குறள், ஆள்பவரை கேள்வி கேட்டதும் திருக்குறள். அதனால தான் அதை அரசர்கள் போற்றவில்லை, எந்த ஆண்டவன் என்றும் சொல்ல முடியவில்லை. அது சைவந்தான்னு சொல்றாங்க, ஆமா சைவ கருத்து இருக்கு. அது சமணந்தான்னு சொல்றாங்க, ஆனா சமண கருத்து இருக்கு. பௌத்தந்தான்னு சொல்றாங்க, ஆமா பௌத்த கருத்து இருக்கு. மதமே இல்லாததுன்னு சொல்றாங்க, ஆமா அந்த கருத்து இருக்கு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது எல்லா மதங்களுக்கும் எதிரானது, சாதாரண விஷயம் கிடையாது. சாதியாகவே வகுக்கப்பட்டிருந்த காலத்தில், சாதி பேராலேயே வீதிகள் இருந்த காலத்தில், சாதி பேராலேயே அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வார்த்தை பகத்சிங் பாராளுமன்றத்தில் போட்ட வெடிகுண்டுக்கு நிகரானதுன்னு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். பகத்சிங் போட்ட குண்டு யாரையும் கொல்லுவதற்காக அல்ல, அதிர்ச்சி ஊட்டுவதற்காக. அவர் யாரையும் கொல்லணும்னு நினைச்சு குண்டு போடல, ஆங்கில அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சி தரணும்னு நினைச்சாரு, அதனால தெரிந்தே போட்டார், அதனால தெரிந்தே பிடிபட்டார். அதுபோல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அப்படி. சரி, அப்படி சொன்ன அதுல 7 சீர் தான் இருக்கு. இந்த 7 சீருக்குள்ள அவர் எத்தனை வகையான சொற்களை தங்கமூர்த்தி சொன்னார், எத்தனை வகையான சொற்கள்னு, அதுக்குள்ள நான் போல.
அடிநாதமாக இருக்கிற சில விஷயங்கள். படி படி படின்னு சொன்ன சங்க இலக்கியத்தின் நீட்சி. சங்க இலக்கியத்தில் ஒருத்த பாடுறான், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் ரெண்டு விஷயம் இருக்குதுல. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற படித்தவன் படிக்காதவன், மூத்தவன் படிக்கலை இளையவன் படிச்சிருக்கான் அப்படின்னா மூத்தவங்கிறதுக்காக அவனுக்கு மரியாதை கிடையாது, இளையவனா இருந்தாலும் படித்தவனுக்கு தான் மரியாதை. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே. அது மட்டும் இல்லை, அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். அந்த அறிவுடையன் வழியில்தான், அவன் காட்டிய பாதையில்தான் அரசன் கூட ஆட்சியை செலுத்துவான்னு சொன்னது யாருன்னு கேட்டா ஒரு அரசன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னன், புறநானூறு இது. அப்போ இந்த அறிவு வளர்கிற போது அப்போ கல்வி ரொம்ப குறைவு. இப்போவே ஒரு 75-80 விழுக்காடு தான் இருக்கும். அப்போனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? சுதந்திரம் பெறும்போது இந்தியாவின் கல்வி சதவீதம் 18ங்கிறாங்க. அப்பவே அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? கல்லாதவர் தான் அதிகம். அதனால வள்ளுவர் என்ன பண்ணாரு, மற்றவங்களுக்காகவும் சேர்த்து, படித்தவனுக்கு மட்டுமல்ல, புத்தகமே படிக்கல படிக்க தெரியல அப்படின்னா கேளு. கற்றல் கல்வி, கேட்டல் கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்ங்கிறது காதல போட்டுக்கிற தோடு நினைச்சுக்கிற நிறைய பேர். செவிச்செல்வம் காதல கேட்கிறது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன்? அவன் படிக்கல. அப்ப நல்ல விஷயங்களை கேளு. கல்வி, கேள்வி, கல்லாமை இதெல்லாம் வரிசையா வரும். அடுத்தது கடைசியா அறிவுடை. 4 குறளும் வரிசையா வரும், 4 அதிகாரமும் வரிசையா வரும். அதாவது இந்த வரிசை எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல, ஆனா வள்ளுவர் அமைச்ச வரிசையிலேயே அப்படித்தான் இருக்கு. கல்வி முதல்ல, அப்புறம் கல்லாமை, அடுத்தது கேள்வி, அதுக்கப்புறம் அறிவுடைமை. இது என்ன அறிவுடைமைனா என்ன? கல்வி கேள்வினா என்ன? கல்வினா தானே கற்றல், கேள்வினா கேட்பது மூலமாக இருக்கிற அறிவு. இதில் கல்லாமைனா நீ படிக்கலனா பயல நீ என்னென்ன ஆவ. கடைசியா அறிவுடைமைங்கிறது என்னன்னா அதுதான் அறிவு. அந்த அறிவு என்பது கல்வியாலும் வரும், கேள்வியாலும் வரும். கல்லாமை வந்தால் உனக்கு விலங்கு மாதிரி, கற்றாரோடு விலங்கடையர். அப்போ இந்த நாளையும் சொல்லி கல்வி கேள்வி இதெல்லாம் சொல்லி படி 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 படின்னு சொன்னது. இது போல ஏராளமான இலக்கியங்கள் இருக்கு. அதுக்குள்ளலாம் போய் வந்தா திருக்குறளின் பெருமையை இன்னும் பெருசாக சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க மனசுல வாங்கிக்கோங்க. கல்வி கற்றா இன்னொருத்தனுடைய துணை இல்லாமல் நீயே உன் சொந்த காலில் நிற்கலாம். இதை என்ன உத்தியில சொல்லியிருக்கா தெரியுமா வள்ளுவர்? நீ சொந்த காலில் நிற்கலாம்னா சொல்லல. திருக்குறள்ல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள்ல துணைக்காலே இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக துணைக்காலே இல்லைன்னா நீ கல்வி கற்றால் உனக்கு துணை வேறு யாரும் வேண்டியதில்லை, நீயே உன் சொந்த காலில் நிற்கலாம், துணைக்கால் உனக்கு வேண்டியதில்லை நடத்தும். இது கூட எல்லாரும் சொல்லிடுறாங்க, இந்த கருத்தை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னொன்று சொல்றேன், கற்கலைன்னா படிக்கலைன்னா உனக்கு துணைக்கால் தேவைப்படும் திருக்குறள் இருக்கு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. உலகத்தில் நீ எங்க போனாலும் உனக்கு கல்வியினால் ஒரு பெருமை கிடைக்கும். அப்படி இருந்தும் ஏண்டா இன்னும் படிக்காம இருக்க, இதனால என்ன கஷ்டம் வரும் தெரியுமா? எங்க போனாலும் யாராவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிகிட்டு தான் போகணும். அந்த திருக்குறள்ல 7 சீர்லையும் துணைக்கால் இருக்கு. சொல்லி பாருங்க, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எல்லா 7 சீர்லையும் துணைக்கால் பார்த்தீங்கன்னா 7 சீர்லையும் எவ்வளவு நுட்பம். இதை படிச்சுட்டு நான் மிரண்டு போயிட்டேன். கற்க கசடர எல்லாரும் சொல்லுவாங்க. அது போல இந்த நுட்பத்தை கல்வியில கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க. அதுல சில விஷயங்கள் இப்பவும் பொருந்தும். இந்த கல்வியின் பெருமை என்னன்னு கேட்டால், வட இந்தியாவை பார்த்தீங்கன்னா அல்லது வட இந்தியர்களுடைய பேரை கேட்டிங்கன்னா அது எம்பியாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், கிரிக்கெட் விளையாடுறவனாக இருக்கட்டும், எல்லார் பேர்லையும் ஒரு பிட் ஒட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சர்மா, முகர்ஜி, சட்டர்ஜி, இப்படி ஏதாவது ஒரு வால் ஒட்டிக்கிட்டு இருக்கும். தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும்தான் இந்த வால் ஒட்டாமல் இருக்கும். அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பது ஒன்று,
கல்வியால் உயர்ந்ததனால் தனக்குரிய பட்டத்தை கல்வியாக மாற்றிக்கொண்டான் தமிழன் என்பது ஒன்று இல்லையா? அதை அவர் சொல்ற உதயம் எப்படி இருக்குன்னா, படிக்கல பரவாயில்ல, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். நீ மனுஷனா, உயிரோடு இருக்கிறியா நினைச்சுப்பார். நிறைய பேர் பொணமா திரியிறாங்க, ஏன்னு சொல்லுவோம்ல, பொணமா திரிய நடைப்பிணமா திரியிறான்னு சொல்லுவோம். பொணமா திரியிறாங்கிறத வேறு வார்த்தையில் சொல்றாரு. ஒன்று, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இது வந்து அவர் சொன்ன அதிகாரத்தில் உள்ள அர்த்தம் வேற. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரோடு வைக்கப்படும்னா, நாட்டில் என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறவன், குறைந்தபட்சம் செய்தித்தாளாவது படிக்கிறவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். எதுவுமே படிக்க மாட்டேன்னா நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, இறந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு படிச்சு இப்போ யோசிச்சு பாருங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் அப்படின்னா எல்லா வகையிலும் நுட்பத்தை, அதில் திருக்குறளில் இல்லாததுன்னு நிறைய இருக்குது, அது ஒரு பெரிய பட்டியல், அப்புறம் கடைசியாக பார்ப்போம். ஆனால் இப்படி நுட்பமாக வைத்தவர் அறம் பொருள் இன்பம்னு அவர் பிரிக்கலை என்றாலும் அதற்கு ஏற்றவாறு தான் அது திருக்குறள் 3 இருக்கு. அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பால்னு இப்போ நம்ம வச்சுக்கிட்டோம். அவர் வச்சது வந்து காமம், மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார்கிறத வச்சு அதிலிருந்து காமத்துப்பால் தான் அவர் வச்சிருந்துருக்கிறார். அல்லது பின்னால் வந்தவங்க காமத்துப்பால் தான் பேர் வச்சாங்க. ஆனால் காமங்கிறது கெட்ட வார்த்தையை ஆகி போயிட்டதுனால இந்த காலத்தில் காமம் காதலே கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. என்ன கொடுமை, உள்ளே போனால் நிறைய பேசணும் வேண்டாம். ஆனால் இன்பத்துப்பாலுக்கு 25 அதிகாரம். இந்த 38 அதிகாரம் கொண்ட அறத்துப்பாலை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கெல்லாம் மூப்பா இருப்பதனால் மூப்பா. எங்கள் 4 பேரில் மூத்தவர் அவர் தான், எங்கள் அண்ணன். எங்களுக்கு கல்லூரியில் மூத்தவர். ஏதோ ஒரு பெருந்தன்மை காரணம், சர்ரா நீ இருறா நடுவரா நான் பேசுகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையா, பணியுமாம் என்றும் பெருமை. அதுதான் நீ வந்து எது பெருமைனா, என்னை விட மூத்தவர், என்னை விட அறிவு, என்னை விட நான் எம்ஏ தான் படிச்சிருக்கேன், அவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். தன்னை தாழ்த்தி கொண்டு என்னுடைய ஒரு அணியில் பேசுகிறேன்னு சொன்னாருங்க. அதனால தான் மூப்பா என்று நாங்கள் எல்லாம் பெருமையாக சொல்றதுக்கு காரணம் அவர் மூப்பா. மும்பை இருக்கிறது இங்கே, ஆனால் ஆலோசனை எல்லாம் மும்பை மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்ற ஆலோசனை முதல்ல அவர் பேர் தான் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த மன்ற தலைவர், அப்புறம் செயலாளர்கள் வருவாங்க. அப்படி எங்கெங்கு காணினும் மூப்பா. அடுத்தது பொருட்பால். நீண்ட காலமாக திருக்குறள் கழகத்தில் தன் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற, இன்றைக்கும் எங்கே பேசுனாலும் ஏதாவது ஒரு வகை என்ன தலைப்பு கொடுத்து பேசுனீங்கனாலும் அதில் அவர் அறியாமலே ஒரு திருக்குறளை சொல்லுவார். அது ரத்தத்தில் கலந்துருக்கு. இந்த பாட்சா படத்தில் சொல்லுவாங்களே, ரத்தம் சதை எலும்பு அவ்வளவும் கலந்தவன் தான் அப்படி பேசும். அது மாதிரி தான் இவர் ரத்தம் எலும்பு தசை எல்லாம் கலந்ததனால் எங்கள் அன்பிற்குரிய தமிழ் அறிஞர் கூமா திருப்பதி அவர்கள் பொருட்பால் பேச வர்றாரு. எங்கள் 3 பேர் 4 பேரில் இளமையானவர், இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் காதல் உணர்வோடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிக்கிறவர், சொல்ல சொன்னவர்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் எங்களில் இளையவர் என்பதனால் இன்பத்துப்பாலை பேசுறதுக்கு அவர் தான் பொருத்தம் அப்படின்னு. இது வந்து ஏற்கனவே ராமநாதபுரம் புத்தக திருவிழாவில் 2 மணி நேரம் நடத்துகிறோம், ரொம்ப சிறப்பாக போனுச்சுன்னு சொன்னாங்க. இதை எதுக்கு நடத்துகிறோம்னா, இன்றைய ஜென்சி இருக்காங்கல்ல, புதிய ஜெனரேஷன் ஜென்சி, அவங்களுக்கு தமிழே முதல்ல புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தமிழ் எதுக்குன்னு கேட்குறான், அதுக்கப்புறம் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்குறான். அவங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறதான் இது. நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, நான் எம்ஏ பிஹெச்டி எம்பிபிஎஸ் டாக்டர் ரைட்டு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, படிப்பு என்பது வேலைக்காக அப்படின்னு ஆகிப்போச்சு. சரி, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எது உதவும்? வாழ்க்கையில் உதவக்கூடியது இலக்கியம். அரசியலால் தான் இந்த உலகம் கட்டமைக்கப்படுகிறது, ஆனால் பண்பாட்டால் தான் இந்த உலகம் ஓரளவுக்கு சமத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பண்பாட்டை கட்டுவது இலக்கியம் என்றால், தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிற திருக்குறளை மிக எளிதாக இளைஞர்களுக்கு சொன்னால், ஒருவேளை அவர்கள் இன்னும் செம்மையாக, இப்பவும் செம்மையாக இருக்காங்க, சிந்தனைகள்லாம் செம்மையாக தான் இருக்கு. செயல்பாடு இந்த ஊடக வளர்ச்சி காரணமாக, ஊடகங்களின் நெருக்கம் அழுத்தம் காரணமாக நம்ம கையில் இருக்கிறதெல்லாம், ஆனால் அதுலேயும் செல்லுலைய ஆப்புங்கிறோம்ல செயலி, அந்த செயலில் ஏராளமான திருக்குறள் இருக்கு. அவற்றையெல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் தான் இது போன்ற பட்டிமன்றங்கள் அமைக்கப்படுகின்றன என்கிற முன்னுரையை சொல்லி, இப்பொழுது ஆழ்ந்து திருக்குறளை வகுப்பில் இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பாரதி கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர், தமிழ்துறை தலைவர் அண்ணன்
முனைவர் மு பா அவர்கள், மு பா என்கிற மு பாலசுப்ரமணியம் அவர்கள், முப்பாலில் சிறந்தது அறத்துப்பாலே என்று உங்களுடைய நிறைந்த கரவொலிக்கிடையே பேச வருகிறார். தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வென்கிற மேலாடை என்கிற தாராபாரதியினுடைய கவிதைகளோடு என்னுடைய விவாதத்தை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். நம்முடைய தங்கமூர்த்தி அவர்கள்தான் எழுதினார்கள், கருப்பு ஆட்சிக்கு வரும் இன்று அந்தியிலும் நாளை ஆப்பிரிக்காவிலும் என்று. அப்படி ஒரு கருப்பு ஆட்சிக்கு வந்தது. 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்து நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக பொறுப்பேற்கின்றார். பொறுப்பேற்கின்ற நேரத்தில் அவரோடு உடன் பொறுப்பேற்கின்ற அமைச்சர்களை எல்லாம் இந்திய திருநாட்டை நோக்கி திரும்பி நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லோரும் இந்திய திருநாட்டை நோக்கி திரும்பி நின்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தங்களுடைய பதவிகளை ஏற்கிறார்கள். ஏற்று முடிந்தவுடன் அந்த அமைச்சர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன் இந்திய திருநாட்டை நோக்கி எங்களை எல்லாம் நிற்கச் சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது நெல்சன் மண்டேலா சொன்னார், நான் வன்முறையிலிருந்து நீங்கி மிதவாதத்திற்கு வந்து ஒரு அகிம்சையோடு 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்து இன்று இந்திய நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அந்த அகிம்சையை கற்றுக் கொடுத்தவர் இந்தியாவிலே இருக்கிற காந்தி, அதனால்தான் அந்த திசையை நோக்கி உங்களை நிற்கச் சொன்னேன் என்று சொன்னார். அந்த காந்தி சொன்னார், நான் திருக்குறளை அறியவில்லை. அந்த காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் டால்ஸ்டாய். அவர் ஒரு கடிதம் எழுதுகிற பொழுது அதன் மூலமாக திருக்குறளை அறிமுகப்படுத்தியவர் டால்ஸ்டாய். அந்த டால்ஸ்டாய் எந்த அதிகாரத்திலிருந்து கருத்துக்களை எடுத்து காந்திக்கு தன்னுடைய கடிதத்திலே பதிவு செய்தார் என்றால், இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்திலே இருந்து திருக்குறளை எடுத்து பதிவு செய்து காந்திக்கு அனுப்பினார். அந்த இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்தை படித்த காந்தி தான் அகிம்சாவாதியாக மாறினார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய நடுவர் அவர்கள் தொடங்குகிற பொழுது காந்தியையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு பேசினார்கள். அந்த டால்ஸ்டாய்க்கு அறிமுகம் செய்யப்பட்ட, காந்திக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு நெல்சன் மண்டேலாவை அகிம்சாவாதியாக மாற்றின அதிகாரம் அறத்துப்பாலிலே இருக்கிற இன்னா செய்யாமை என்கிற அதிகாரம். அடுத்து நீங்க சொன்னீங்க, பல்வேறு குறள்களை எல்லாம் எடுத்துக்காட்டி சொன்னீர்கள். அந்த கால் கற்க கசடர கற்பவை கற்றபின் இந்த குறளை எல்லாம் எடுத்து சொன்னீர்கள். அதை போல நீங்க துறவு என்கிற அதிகாரத்திற்கு வந்து பார்த்தால், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. சாமிகள் இருக்காங்க, என் உதடு ஒட்டுதா, என் உதடு ஒட்டுதா? யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. உதடு ஒட்டுதா? ஏன் ஒட்டல? எல்லாவற்றிலும் இருந்து ஆசை இருக்க, பேராசை ஆசை இருக்கலாம். ஆசை என்பது வேறு, பேராசை என்பது வேறு. அதுக்கு விளக்கம் சொன்னா நேரம் ஆயிடும். ஆக ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. நாம் தேவையற்றவற்றிலிருந்தெல்லாம் நீங்குகிற பொழுது அதனால் வருகிற துன்பம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதனால் தான் அந்த உதடு ஒட்டல் நீங்க வேண்டும். அதே அதிகாரத்தில் நிறைவா குறள் வரும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுக ஒட்டுதா? என்னங்க வள்ளுவன் எப்படிங்க குறள் வியந்து பார்க்கலாங்க. வள்ளுவன் அதாவது அவனை நினைக்கும் போதே நம்ம கவிதை பித்தனவர்கள் சொன்னது மாதிரி உண்மையிலேயே நாம் வள்ளுவனை பெற்றதற்காக நாம் அவன் தான் நமக்கு முகவரியே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று. உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுதா? பற்றுக பற்றுக பற்றுக. எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. அன்றைக்கே இந்த அதிகாரம் எங்கே இருக்கு? துறவு என்கிற அதிகாரம் எங்கே இருக்கு? அறத்துப்பாலிலே இருக்கிறது.
அறத்துப்பாலிலே இருக்கிறது. அடுத்து திருக்குறள்ல முதல்ல ஒரு 4 அதிகாரம் பாயிரத்துல போயிடுது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அது பாயிரத்துல போயிடுது. பாயிரம் என்பது ஒரு நூன் முகம் மாதிரி, ஒரு முன்னுரை மாதிரி தான். 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் என்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து வள்ளுவர் எந்த அதிகாரத்திலே தொடங்குகிறார் தெரியுமா? இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் தான் தொடங்குறார். இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்திலே தொடங்குகிறார். என்ன அருமையா உளவியல் நுட்பத்தை, வாழ்வியல் நுட்பத்தை தெளிந்து தேர்ந்த ஒருவரால் தான் இப்படி ஒரு அதிகாரத்தை தொடங்குகிற பொழுது இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தை வள்ளுவன் தொடங்குகிறார் என்று சொன்னால் இந்த உலகியலை மிகச் சிறப்பாக அறிந்தவன் வள்ளுவன் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. என்னையா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை, துறந்தார்க்கும் துவ்வாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்பலத்தாறு ஓம்பல் தரை. மொத்தம் இதுல 11 பேரை சொல்றான் வள்ளுவன். இதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. 11 பேரை சொல்லுகிறான். இந்த 11 பேருக்கும் ஒரு ஆண் எப்படி கடமை, ஒரு ஆணுக்குரிய கடமையை சொல்லுகிறான். இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்திலே முதலிலே, அதாவது இல்லறவியலிலே முதலாவது இருக்கிற இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்திலே அவன் தொடங்குகிற பொழுது அந்த அதிகாரத்திலே பெண்களை பற்றி அவன் பேசவில்லை. அவன் ஒரு ஆணுக்குரிய கடமைகளை, ஒரு ஆண் 11 பேருக்கு தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அடுத்த அதிகாரம் எதை தெரியுமா தொடங்குறான்? என்ன உளவி, அன்றைக்கும் அதாங்க உண்மை, இன்றைக்கும் அதுதாங்க உண்மை, நாளைக்கும் அதுதாங்க உண்மை. ஒரு ஆண் தன்னுடைய கடமைகளை மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை துணை நலம் சரியாக அமைந்தால் தான் அதை செய்ய முடியும். நீங்க சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரை பார்க்கலாம். அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, நீங்க சங்க இலக்கியத்தில் பாருங்க, சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம். மனைக்கு விளக்காகிய வாழ் நுதல் கணவன் தான் சொல்லுவான். கணவனை அறிமுகப்படுத்துகிற பொழுது என்ன சொல்லுகிறான்? மனைக்கு விளக்காகிய வாழ் நுதல் கணவன். அதை உணர்ந்த வள்ளுவர். அதனாலதான் மனைக்கு விளக்கு மடவார். அதனால ஒரு ஆண் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை துணை நலம் சரியாக இருந்தால் தான் செய்ய முடியும். அதுதான் உண்மை. ராமகண்ணன் இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா எங்க அண்ணி, ஏன் உனக்கு என்ன வேற வேலை இல்லையா, நகைக்கடையில் உட்காந்து ஒழுங்கா வேலையை பாரியா சொன்னா செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? சங்கமூர்த்தி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். இங்க நம்முடைய வைரமாணிக்கம் ஐயா, அவங்களுடைய துணைவியார் மயில் சுந்தரியா, மயில் சுந்தரி சொன்னீங்கல்ல. வைரமாணிக்கம் ஐயா இந்த அளவிற்கு இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே இருந்த அம்மா மயில் சுந்தரி காரணம். மயில் சுந்தரி காரணம் மறந்து விடக்கூடாது. நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய துணை சண்டை வரலாம், அது வேறங்க, அதெல்லாம் வேற, அது அப்புறம். எப்படி சண்டை வரணும்னு எங்களுக்கு தான் தெரியும், தங்கமூர்த்திக்கும் தெரியும் இல்லையா? ஆனா அந்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த நேசம் இருக்கு பாருங்க, அது மாறவே மாறாது, மாறாதுங்க. இதை உணர்ந்த வள்ளுவன் அடுத்த அதிகாரம் என்ன வச்சான்? வாழ்க்கை துணை நலம்னு வச்சாங்க. வாழ்க்கை துணை நலம் சரியாக அமைந்தால்தான் ஒரு இல்லறம், ஒரு குடும்பம் சரியாக இயங்கும். அப்பொழுதுதான் நாடு சரியா இயங்குங்க. ஆகவே குடும்பத்தில் இருந்தா நாடு. ஆகவே அதிலே முடிச்சிடறேன், அதுக்குள்ளே முடிச்சிடறேன், அதிலே முடிச்சிடறேன். அதாவது அதுக்கு நீங்க சிறந்த எடுத்துக்காட்டு சொன்னா நான் காந்தி கிட்டே சொல்லுவேன். காந்தியை பத்தியே ஒரு கவிஞன் எழுதுனான். காந்தியை பத்தியே, குறுகாத குளிர் நிலவே உன் மலாலர் கொதித்தெழுந்து புரட்சி தீயான போது விறகானாய் தண்ணீராயானதில்லை. என்னடா வரி? குறுகாத குளிர் நிலவே உன் மலாலர் கொதித்தெழுந்து புரட்சி தீயான போது விறகானாய் தண்ணீராயானதில்லை. விடுதலை வான் வெளியில் அவர் பறந்த போதோ சிறகானாய் சிறைக்கு உண்டாயானதில்லை. சீர்திருத்த எழுத்துக்கள் எழுதும் போதோ இறகானாய் கைவிலங்காயானதில்லை. என்ன வரி? கைவிலங்காக மனைவி இருந்திருந்தால் அவருடைய விடுதலை போராட்டத்திற்கு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டையெல்லாம் இருந்துச்சு, அது வேற. ஆனால் அந்த கஸ்தூரிபாய் என்கிற அந்த பெண்ணினுடைய உறுதுணையினால் தான் காந்தி மகாத்மா என்ற பெயரை பெற்றார்.
மகாத்மா என்கிற பெயரை நான் பெற்றதற்கு காரணமே என்னுடைய மனைவி கஸ்தூரிபாய் என்று காந்தியே சொல்லி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தால் அதோட நிறைவு செஞ்சிடறேன். அதாவது காந்தியுடைய நண்பர் நீண்ட நாளைக்கு பின்னால் காந்தியை பார்க்க செல்லுகிறார். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் காந்தி, மகாத்மா காந்தி என்கிற பெயரோடு இந்தியாவிலே பெருமை பெற்றவராக விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த காந்தியை பார்ப்பதற்காக போர்பந்தருக்கு செல்லுகிறார். அவருடைய இள வயதிலே அவருடைய உடன்பை நானும் நம்முடைய முத்துநர்களும் ஒரு சாலை மாணாக்கர்கள். அவரை விட ஒரு 4 ஆண்டு நான் மூத்தவன், அவ்வளவுதான். அது மாதிரி அவரோடு படித்தவர் போகிறார். எப்படியாவது மகாத்மா என்று பெயர் பெற்றிருக்கிறானே அந்த காந்தியை பார்த்து விட வென்று போகிறார். போய் பார்க்கிறார். உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் மகாத்மா என்று பெயரை பெற்றிருக்கிறீர்கள். உங்களை மட்டும்தானே பார்க்கிறேன். நீங்கள் உங்களுடைய துணைவியாரை பார்க்க வேண்டுமே என்று துணைவியாரை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது காந்தி சொல்லுகிறார், நீ சொன்னாயே மகாத்மா, அந்த மகாத்மாவாக என்னை மாற்றிவிட்டு அவள் வானுலக அடைந்து விட்டால் நான் மகாத்மா என்று பெயர் பெற்றதற்கு காரணம் என்னுடைய மனைவி என்று தன்னுடைய நண்பரிடத்திலே சொன்னார். அதை உணர்ந்துதான் வள்ளுவன் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலே தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே போவேன், நேரமின்மை. எனவே அதாவது முப்பாலில் சிறந்தது எப்பால் என்றால் அது அறத்துப்பாலே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் வீட்டில் நடந்த சண்டையெல்லாம் சொன்னார் பாருங்க. எல்லா வீட்லையும் நடக்கிறது தானே. அதுக்கு ராமகண்ணன் பேரை சொல்லி சொன்னார். இதில் ஒரு இந்த அறத்துப்பாலோடு கடைசியில் தொடர்புடைய ஒரு இன்பத்துப்பால் செய்தி ஒன்று இருக்கு. ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுறேன். நல்லா சண்டை போட்டுக்குங்க பாரு வள்ளுவர். கல்யாணத்தில் வாழ்த்து சொல்லும் போது சண்டை சச்சரவு இல்லாமல் 16 பெற்று 18 பெற்று அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் சண்டை சச்சரவு இல்லாமல் எந்த குடும்பமும் இருந்தது. நான் கேட்குறேன், இந்த கூட்டத்தில் திருமணமான எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், மனசாட்சிக்கு துரோகம்லாம் பதில் சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் என் பொண்டாட்டி கூட சண்டையே போட்டதில்லைங்கன்னு கை தூக்குங்க. ஒருத்தரும் கை தூக்கல. நீங்கள் கை தூக்கியிருந்தா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் சொன்னான், கல்யாணத்திலேருந்து 15 வருஷம் ஆச்சு நான் சண்டையே போட்டதில்லை. எப்படா? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான். கூட இருந்தால் சண்டை வரும். அது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உப்பு மாதிரிடா சண்டை போட்டுக்கிறது. உப்பு மாதிரி. உப்பு இல்லைனாலும் சோறு திங்க முடியாது. உப்பு ரொம்ப அள்ளி கொட்டினாலும் சாப்பிட முடியாது. உப்பு அமைந்தற்றால் புலவி, அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல். இப்போ அறத்துப்பாலுக்கு உண்டான இதை இன்பத்துப்பாலில் போய் சொல்கிறாரு. அப்படி உண்மையிலேயே நம்ம இயல்பாக யதார்த்தமாக அறத்துப்பாலை பற்றி அப்படி நிறுத்தியிருக்கிறாரு. அது அடுத்து திருக்குறளிலே கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வரக்கூடிய 70 அதிகாரங்களை கொண்ட பொருட்பாலை பற்றி அதை பேசுவதற்கு பொருத்தமான நம்முடைய கூமா திருப்பதி திருக்குறளை பற்றி நிறைய ஏராளமாக பேசிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கு அரசு நடத்துகிற திருக்குறள் பயிற்சி வகுப்புகளே அவர் தான் ஒருங்கிருந்து எல்லா மாவட்டம் முழுசும் போய் நடத்திட்டு இருக்கிறார். அப்படி திருக்குறளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கூமா திருப்பதி அவர்கள் பொருட்பாலே என்ற தன்னுடைய கருத்துக்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே பேச வருகிறார். ஈரடியில் வாழ்வை அளந்து 4 அடியில் நீதி சொல்லி 6 அடியில் புதைந்தாலும் கீழடியில் முளைக்கும் மூத்த குடி என்று ஒரு கவிஞர் சொன்னார். அப்படி 6 அடியில் புதைந்தால் கூட 4 அடியையும் ஈரடியையும் தமிழனுடைய சொத்தாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு பெருமைக்குரியது திருக்குறள். நடுவர் சொன்னார், திருக்குறளில் பாதி இருக்கிறது பொருளதிகாரம். அந்த பாதி இருக்கிறதுக்கு பொருளதிகாரத்துக்கு அதே நேரம். இந்த கூட்டணியில் சொல்றாங்கல்ல, எங்களுக்கு நிறைய இடம் வேணும், இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பொறுத்ததை வாங்கி கொள்கிறோம். அது மாதிரி நிறைய நேரம் வேணும், இருந்தாலும் பட்டிமன்ற தர்மத்துக்காக நாங்கள் கொடுத்துக் கொள்கிறோம். அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா பொருளதிகாரம் அவ்வளவு விரிந்த ஒன்று. பொருளதிகாரத்தை அதுக்குள்ள கொண்டு வர முடியாது. என்ன சிறப்பு என்று சொன்னால், வள்ளுவன் இன்றைக்கு பொருந்துகிறானதான் சிறப்பு. வள்ளுவனை இன்றைக்கு பொருத்தி கொண்டு வருவது பொருளதிகாரம். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும், ஒரு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவருடைய வரவு செலவு அறிக்கை பட்ஜெட்டை படிக்கிற போது ஒரு திருக்குறளை சொல்லி படிக்கிறார். மலேசிய பிரதமர், உருபசியும் ஓவாப்பினியும் செருபடையும் சேராது இயல்வது நாடு. அது பொருட்பாலில் தான். இன்றைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் வரவு செலவு பட்ஜெட்டை படிக்கிற பிரதமரோ அவங்க நிதியமைச்சரோ திருக்குறளை சொல்லலைன்னா பட்ஜெட்டே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. திருக்குறளில் பொருளதிகாரத்தில் உள்ள குறளைத்தான் சொல்லுகிறார். அப்படி எல்லா இடத்திலும் பொருளதிகாரம் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
நீங்க இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் இருக்குங்க. எனக்கு சில நேரத்தில் இந்த இன்றைய வாழ்க்கை பிரச்சனைகளில் ஐயம் ஏற்படுகிற போது நான் திருக்குறள்கிட்ட தான் போவேன். அவர் தீர்வு சொல்வார். இன்றைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை, தூத்துக்குடியில் ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு +2 மாணவியை ஒருத்தன் கொண்டுட்டான். அவன் பேரை பாருங்க, மாவீரனா, மாவீரன் பேர் கொடுத்துட்டான். அவனுக்கு 30 குற்றங்களை செய்தவன், ஏற்கனவே ஒரு மூதாட்டியை வன்புணர்வு செய்தவன். அவனுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அந்த சட்டம் சொல்லுகிறது. ஏன்னா நீதிமன்றத்தில் கேட்கிறார், என்ன பண்ண முடியாது, தனி மனித உரிமை. வள்ளுவன் அதைத்தான் அறத்துப்பாலிலே சொல்லுகிறான், ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் தேர்ந்து செய்வதுவே முறை. அவனுக்கு உரிமை இருக்கு சொல்றான். அதே வள்ளுவன் பொறுப்பால் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், பொறுப்பால் சொல்றான், கொலை குடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். பொறுப்பால் சொல்றேன், அவனுக்கு மன்னிப்பெல்லாம் கொடுக்காத, களையை பிடுங்குற மாதிரி அவன் தலையை பிடுங்கிட்டு போடான்னு சொல்றேன். பொறுப்பால் கலையை பிடுங்குவது போல உடைய தலையை பிடிக்குது. அதை விட நம்ம ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்துருப்பீங்க, ஊடகங்கள்ல செய்திகளை வருகிற போது அவனையெல்லாம் உடனே கொல்லக்கூடாதுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அந்த காமுகனை கொள்ள வேண்டும்லாம் நிறைய பேர் போடுறாங்க. நாமே அப்படி நினைப்போம். வள்ளுவர் அதையும் சொல்லுகிறார். அவனை எப்படி கொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கரும்பு இருக்கு பாருங்க, கரும்பு ஜூஸ் கேட்டுட்டு கடையில் போய் நில்லுங்க, கரும்பு ஜூஸ் வேணும். அவன் என்ன பண்ண தெரியுமா, அந்த கரும்பை உள்ள கொடுத்து புளிஞ்சு திருப்பி அதை வெளியில் எடுத்து 4ஆம் அடைக்கு உள்ள கொடுத்து, திருப்பி அதை வெளியில் எடுத்து 8ஆம் அடைக்கு உள்ள கொடுத்து புளியறான்ல, அது மாதிரி பண்ணணுமா. அது மாதிரி வள்ளுவன் சொல்லுகிறான், கொல்ல பயன்படும் கீழ் சொல்ல பயன்படுவார் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கொள்றதுனா கரும்பு போல கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி வள்ளுவன் போயிடும். நீங்க இடையில இந்த வைரமுத்துக்கு விருது கொடுத்தாங்கல்ல, இடையில ஒரு விவாதம் வந்தது. என்ன விவாதம் தெரியுமா, பாட்டுக்கு மெட்டு போடுறீங்களா, மெட்டுக்கு பாட்டு போடுறீங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னால அதுல தான் இளையராஜாவும் வைரமுத்தும் பிரிஞ்சது. இன்னைக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதிடுவாரு, அப்ப விஸ்வநாதன் மெட்டு போடுவார். இளையராஜா வந்த பிறகு இவர் மெட்டு போட்டுருவார், அதுக்கு தான் பாட்டு எழுதணும். வாலிகிட்ட கேட்டாங்க, நீங்க பாட்டுக்கு மெட்டு போடுறீங்களா இல்ல மெட்டுக்கு பாட்டு எழுதுறீங்களா அப்படின்னு. இவர் உண்மையை சொல்லிட்டார், நான் துட்டுக்கு பாட்டு எழுதுறேன்ட்டார். ரெண்டுமே இல்லை, நான் துட்டுக்கு பாட்டு எழுதுறேன். இந்த இதுக்கு வள்ளுவன் தீர்வு சொல்லுகிறான், பண் எண்ணாம் பாடற்கு எய்கின்றேன், கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அவன் சொல்ல வந்த செய்தி கண்ணோட்டத்தை பத்தி. அதுல ஒரு செய்தியை பண் எண்ணாம் பாடற்கு எய்கின்றேன், பாட்டுக்கு எய்யவில்லைன்னா ராகத்தினால் ஒண்ணுமே இல்லைடாங்க. ஒரு தீர்வு சொல்லுகிறான். இன்றைக்கு சொல்றோம்ல, இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க, பிரிகிறான் சேர்றான். வள்ளுவனை சொல்லுகிறான், ஒரு அமைச்சனுடைய இலக்கணம் என்ன, ஒரு அமைச்சன் எப்படி இருக்கணும், ஒருத்தனை பிரிக்கணும், பிரிச்சு கொண்டு வந்தவனை காப்பாற்றணும், ஏற்கனவே ஒண்ணுகிட்டே இருந்து பிரிஞ்சு போனவனை திருப்பி கொண்டு வரணும். இன்றைக்கு இருக்கிற அரசியலை வள்ளுவன் சொல்லுகிறான், பிரித்தலும் பேணி காத்தலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. எதிரிட்டே பிரிச்சு கொண்டாடணும், திருப்பி அவனை வெளியில போகாம காப்பாற்றணும், உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனவனை திருப்பி உங்ககிட்ட பொருத்திக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடியவன் அமைச்சன் என்று சொல்லுகிறான். நீங்க இந்த கொல்ல பயன்படும் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்னு வள்ளுவர் ரொம்ப கடுமையா சொன்னார். அது போல் இன்னொரு இடத்துல ரொம்ப கடுமையாக சொல்லுகிறார், பைத்தியக்காரனை விட கீழானவங்கிறார். பைத்தியக்காரனுக்கு கீழானவன் சொல்லுவோமா, இவர் அவனை விட கீழான. ஏமுற்றானினும் ஏழை, ஏமுற்றான பைத்தியக்காரன், ஏழைனா அதை விட கீழானவன் அர்த்தம். ஏமுற்றாரினும் ஏழை யாரு அப்படின்னு கேட்டா, தமியனாய் பல்லார், ஒரு காரணம் இல்லாம படையெடுத்து போறான்ல, ஒரு காரணம் இல்லாமல் படையெடுத்து போய் உலக முழுக்க போர் சூழலை உண்டாக்குகிறான்ல, அவன் யாருன்னு கேட்டா ஏமுற்றாரினும் ஏழை, பைத்தியக்காரனோட அறிவில்லாதவன். இன்றைக்கு பொருந்ததாவது, இன்றைக்கு பைத்தியக்காரனா ஒருத்தன் நின்று உலகத்தையே போர் சூழலுக்கு கொண்டு வர்றானா. வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன செய்தி இன்றைய அரசியலுக்கு பொருந்துகிறது. அதை வள்ளுவன் சொல்லுகிறான். எவ்வளவு செய்தியை சொல்லுகிறான், அதை சொல்லுகிறான். இன்னும் நீங்க இப்ப இருக்கிற கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு இடர்பாடு, நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் படிக்கலைன்னா, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்கீங்க, படிக்கலைன்னா வாத்தியார் அடிப்பார். எங்க ஸ்கூல்ல ஸ்டீவன் சார்னு ஒரு கணக்கு வாத்தியார் இருக்கார்.
புறம்பால புறங்கையில் அடிப்பார். இப்படி புறங்கை நடிச்சு புறங்கையில பெரிய கம்பு வச்சு அடிப்பார். பெற்றோரே கொண்டாந்து விடும்போது ஆமா. ஐயா, இவன் கண்ணை மட்டும் விட்டுருங்க, கண்டமெல்லாம் உரிச்சு எடுங்க, நல்லா படிக்கணும். உப்பு கண்டம் போடுங்கன்றுவாங்க. அப்பா அம்மாவே அப்படித்தான் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கம்மா, அடிப்பாங்க. எங்க அம்மாலாம் மறுநாள் பள்ளிக்கு புறப்படும் போது, டேய் ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனியா, ஸ்டீவன் சார்ட்ட அடி வாங்காத, பத்திரமா போயிட்டு பத்திரமாவான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே நிலைமை மாறி இருக்குங்க. வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போகல, அவங்க வீட்டில் ஏங்க எந்த பிள்ளையும் அடிக்காதுங்க, எந்த பிள்ளையும் கோச்சுக்காதுங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அப்படியே நிலைமை மாறி. வள்ளுவனுக்கு தீர்வு சொல்லுகிறான். எப்படி இந்த கல்வி இருக்கணும்னு சொன்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லார். செல்வம் இருக்கிறவன்ட்ட போய் ஏழை எப்படி கேட்பானோ அது மாதிரி கல்வியை வாங்கும். உடையார் முன் இதை இல்லார் போல் ஏக்கற்று கற்க வேண்டும் என்று கல்வியில் அப்படி எல்லாத்துலையும். ஏன்னா இங்கே பொருளாதாரத்தில் ரெண்டாவது இதே அது முதல்ல இறைமாட்சி, ரெண்டாவது அதிகாரமே கல்வி தான். ரெண்டாவது அதிகாரமே கல்வியை தான் கொண்டு வந்து வைக்கிறான். அதில் இன்னொரு செய்தி சொல்லுகிறான். இப்போ நீங்கள் பொதுவாக நடுவர் சொன்னார், படிக்கிறது கவிதை பித்தன் பேசும்போது சொன்னாங்க, படிப்பது பிறருக்கு பயன்பட வேண்டும். இப்போ அந்த எண்ணம் இல்லைங்க. எந்த மாணவன்ட்டையும் கேளுங்க, ஏன் படிக்கிற அப்படின்னு கேளுங்க. நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் படிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறதுக்கு நான் படிக்கிறேன் அப்படிதான் சொல்றேன். நம்ம வீட்டிலேயே என்ன சொல்றாங்க, டேய் ஒழுங்கா படி, அப்பதான் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல மதிப்பு மார்க் என்னடா அப்படின்னு கேட்டா 40 மார்க் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இவ்வளவு குறைச்சலா வாங்கியிருக்க, பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு, அவன் 30 மார்க், அவனோட கூட வாங்கியிருக்கியா, ரொம்ப சந்தோஷம். அப்படி நிலைமை இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியினுடைய தரம் போயிட்டு இருக்கும்போது எதுக்காக படிக்கிறோம்னு சொன்னா, நாம இன்பமாக இருப்பதற்காக படிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வள்ளுவர் என்ன சொல்கிறான், தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவார் கற்றெடுத்தான். நீ படிக்கிற படிப்புனால இந்த உலகத்துக்கு பயன்பட வேண்டும், இந்த உலகம் பயன்பட வேண்டும், அதுதான் உண்மையான கல்வி என்று வள்ளுவர் சொல்றார். ஆகவே நீங்க இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். நீங்க அப்துல் கலாம் என்ன பண்ணாரு, ஒரு ஆசிரமத்துக்கு போனார், திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஆசிரமம். அங்கே கட்டைக்கால் வச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் நடந்து வந்தாங்க. கால் இல்லாத பிள்ளைங்க, மாற்றுத்திறனாளிகள் ஆசிரமம், கால் இல்லாத பிள்ளைங்க நடந்து வந்தாங்க. ஏமா அவளுக்கு கடினப்பட்டு வர்றீங்களே அப்படின்னா, அந்த கால் அந்த கட்டைக்கால் 3 கிலோ வெயிட், அதை தூக்கிட்டு அவங்களால வர முடியல. உடனே இவ்வளவு சிரமப்படுறாங்களேன்னு சொல்லி இவர் வீட்டில் போய் சிந்திச்சார். அறிவியல் அறிஞர் 6 ஆண்டு காலம் உழைத்து அந்த கனமான கட்டைக்காலுக்கு பதிலாக ஒரு லேசான உலோகத்தில் அந்த காலை செய்தார், ஒரு மெட்டல்ல செய்தார். துப்பாக்கிக்கெல்லாம் பயன்படுத்துறோம்ல அந்த மெட்டல், கார்பன் ஃபைபர்ல அந்த துப்பாக்கி அந்த காலை செய்தார். இப்போ அதனுடைய எடை 3 கிராம். அந்த பிள்ளைகள்லாம் இப்போ மகிழ்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த உலோகம் தான் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கலாம் கண்டுபிடிச்சது. கலாம்கிட்ட கேட்டாங்க, நீ எத்தனையோ கோள்களை ஏவி இருக்கிறீர்களே, நீங்கள் ஏவிய கோள்களிலேயே மிக சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஏவிய கோள்களை விட நான் கண்டுபிடித்த செயற்கை கால்களைத்தான் பெருமையாக கருதுகிறேன். ஏன்னா அது அவருடைய அறிவுக்கு பிறருக்கு பயன்படுது இல்லை, அதனால அதுதான் பெரியது என்று சொன்னார். அப்படி நம்முடைய அறிவு பிறருக்கு பயன்படும். பிறருக்கு பயன்படாத அறிவினால எதுவுமே நடக்காது. நம்முடைய அறிவு பிறருக்கு பயன்பட வேண்டும். அந்த வகையிலே இப்போ இங்கே முடிக்கும் போது மகளிரை பாராட்டாமல் இருக்க முடியாது. விருது கொடுத்தாங்கல்ல, எல்லாரும் அடுத்த ஆண்டு நீங்களுக்கு பாராட்டெல்லாம் வேண்டாம், நல்ல விறக வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாராட்டெல்லாம் வேண்டாம், விறக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு காலையில் ஒரு கவிதை படித்தேன், ஒரே நேரத்தில் அவளை ஒரே நேரத்தில் விசில் அழைத்தது. விசில்னா விஜய் விட்டு விசில் இல்லை, இது வேற விசில். ஒரே நேரத்தில் விசில் அழைத்தது குக்கரும் குப்பை தொட்டியும் அப்படின்னு. அப்ப இன்னமும் அந்த மகளிர் அதுலேருந்து மாறலை. அவங்களுக்கு நம்முடைய திருக்குறள் பேரவை சார்பாக அத்துணை மகளிருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அருமை அருமை. இப்போ இன்பத்துப்பால் பற்றி நிறைவாக, ஏன் நிறைவாகன்னு சொல்கிறேன்னா, ஒரு 2-3 ஊருக்கு வேணாங்க, அதனால் 2-3 நிமிஷம் குறைச்சிட்டோம். 7-3ன்னு சொல்லியிருந்தோமா, அவர் ஏற்கனவே 11 நிமிஷம் பேசிட்டார், இவரும் 10 நிமிஷம் பேசிட்டார். அதனால் ஒரே அமர்வு, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் முடிச்சிடலாங்க. சரிதான ஐயா? இடம் புரியுது தானே, முடிவெடுக்க முடியும். இதை இன்பத்துப்பால் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் மட்டும், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு பிரித்தாங்க. ஆனால்
சில உரையாசிரியர்கள் நல்ல கவனிய, சில உரையாசிரியர்கள் இன்பத்து பாலை முதல்ல வச்சிருக்காங்க. முக்கியமானவர் மூவா எழுதின அவருடைய புத்தகத்தில் இன்பத்து பாலத்துக்கு முன்னாடி வச்சார். ஆனால் அவர் எழுதின உரையில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்து பால் தான் வரிசை இருக்கு. ஆனால் அவர் எழுதின கட்டுரையில் வஉசி உட்பட வஉசி அறத்துப்பாலை தூக்கி பின்னாடி வச்சு இன்பத்து பாலை முன்னாடி வைக்கிறாரு. அது இந்த அமைப்பு முறையை மாற்றினாங்களே தவிர இந்த குரல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆகவே இன்பத்து பால் கடைசியாக வந்தாலும் பாட்ஷா பாணியில் சொன்னால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. வாங்க, இன்பத்து பால் உண்மையிலே நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது படித்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்களாம். பள்ளிக்கூடத்தில் பாடம் வைக்கல, இங்கே ஜீவோ உட்காந்துருக்கிறார். பாடம் காமத்து பால் தவிர மற்றதாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த கேடுகட்ட கேவலமான சினிமா பாடல்கள் நிறைய வந்திருக்கிறத விட அற்புதமான அழகான காதலை சொன்னது இன்பத்து பால். அந்த இன்பத்து பாலை பற்றி முனைவர் மகா சுந்தர் உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே 10 நிமிடம் பேசி நிறைவு செய்வார். நிறைந்த அவைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காமத்துப்பாலை பற்றி சிறியவனாக இருக்கக்கூடிய நான் என்ன சொல்ல போகிறேன் என்கிற ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் பாடமா வைக்கல, ஏன் எது பாடமா வைக்கணும், முப்பாலில் சிறந்தது எப்பால், எது சிறந்தது என்ற வினாவிலிருந்து தொடங்கினால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன். எது அழகாக இருப்பது சிறந்ததா, எது இந்த சமுதாயத்திற்கு தேவை, இந்த சமுதாயத்தினுடைய நோயை போக்கக்கூடிய ஒன்றுதான் சிறந்ததாக இருக்க முடியும். அப்படி பார்க்க போனா எங்க முன்னாடி பேசின திருப்பதியா சொன்னார்ல, நாடு ரொம்ப கெட்டு கிடக்கு. ஐயா கூட வீரன் சொன்னார், அவர் பேர் வீரன் இல்லை, ரொம்ப அநியாயம். தர்ம முனீஸ்வரன் நெல்லையில ஒரு 12ஆம் வகுப்பு மாணவியை, பட்ட பேர் மாவீரன், சொந்த பேரு தர்ம முனீஸ்வரன். இந்த நாடு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது, இந்த நாட்டிற்கு எந்த பால் தேவை அப்படின்னு பார்த்தா அது சத்தியமாக காமத்துப்பால். கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள், நீங்கள் ஏன் காதலை பாடுகிறீர்கள், ஏன் காதலை பாடுகிறீர்கள், சமுதாய பிரச்சனைகளை பாடுவதில்லையே என்று கேட்டபோது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், இந்த சமுதாயத்தில் காதலை விட மிகப்பெரிய பிரச்சனை எதுவென்று சொல்லுங்கள், நான் அதை பாடுகிறேன். இந்த சமுதாயத்தில் காதல் தான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னார். இல்ல உலக திருக்குறள் பேரவை என்பதனால இது அருமையான அழகிய முரணை சொல்லிட்டு தொடங்கலாம் நினைக்கிறேன். நம்முடைய உலக திருக்குறள் பேரவையை தொடங்கிய மூத்த அடிகளார் அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். அதில் என்ன நுட்பம்னா, அறத்துக்கு பாலுக்கும் பொருட்பாலுக்கும் எழுதிட்டு காமத்துப்பாலுக்கு உரை எழுதாமல் திருக்குறளை மட்டும் தந்திருப்பார். இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தால் காமத்துப்பால் உரையும் எழுதுவேன்னு முன்னேறி எழுதியிருப்பார். இது அப்படியே வச்சுங்க. கவியரசு கண்ணதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. முதல்ல அவர் எழுதினது காமத்துப்பாலுக்கு மட்டும், கவிதை நடையில் உரை எழுதியிருப்பார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, கடவுள் அருள் எனக்கு இருந்தால் அறத்துக்கும் பொருளுக்கும் எழுதுவேன்னு. ரெண்டு பேரையும் எதை எழுத வைக்கணுமோ அது கடவுள் எழுத வச்சுட்டான். அப்ப அருமையா கண்ணதாசன் முதலிலே காமத்துப்பாலைத்தான் வைத்து சொல்வார். காமத்துப்பால் பத்தி தனியா புத்தகமே போட்டிருக்கார் கண்ணதாசன். ஆமா, அடுத்தது நீங்க அறத்துப்பாலும் பொருட்பாலும் பேசலாங்க. அறத்துப்பாலினுடைய விரிவு, அறத்துப்பால்ங்கிறது ஒரு டீசருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறைக்கு சொல்லணும்னா ஒரு டீசர் தான். இந்த அறத்துப்பால் எங்க ஐயா சொன்னாலும் இல் வாழ்க்கை அப்படி உருகி உருகி பேசினார்ல, இல் வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கைனா எப்படி இருக்கணும்னு எங்க பார்க்கணும்னா காமத்துப்பால்ல போய் பார்க்கணும். அதான் உண்மை. காமத்துப்பால் போல செல்வகேசவ முதலியார் என்கிற தமிழ் கடல் ஒரு சொன்னார், அறத்துப்பாலை போல பொருட்பாலை போல உலகத்தில் இலக்கியங்கள், அறம் பேசிய இலக்கியங்கள் உண்டு. ஆனால் வள்ளுவன் எழுதிய காமத்துப்பாலுக்கு இணையான பகுதி உலகத்தின் எந்த மொழியிலும் எந்த இலக்கியத்திலும் இல்லை என்று சொன்னார். அதான் உண்மை. எங்க ஐயா தங்கமூர்த்தி ஐயா ஒக்காபுலரியை பத்தி சொன்னார். நீங்க அறத்துப்பால்ல வள்ளுவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இல்லறத்தார்க்கு இனியவை கூறல், துறவிகளுக்கு வாய்மை. சரி, பொருட்பால்ல சொல்வன்மை, எவ்வளவு நுட்பம் பாருங்க.
பொருட்பால்ல பொருள் ஈட்டுவதற்கு என்ன தேவைன்னா சொல் வன்மை. காமத்துப்பால்ல வள்ளுவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கு, நலம் புனைந்து உரைத்தல். நலம் புனைந்துனாலே பொய் சொல்றது, கொஞ்சம் கூட்டி சொல்றது. காமத்துப்பால் மட்டும் மிகச் சரியாக இருந்தால் வாழ்க்கை சக்கரம் சமுதாயம் மிகச் சிறப்பாக இருக்கும். இதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ற. இந்த ரீல்ஸ் போடுறாங்கல்ல, இப்போ சொல்றாங்க ரீல்ஸ் அந்திருச்சுங்கிறாங்க. நீங்க மிகச்சிறந்த ரீல்ஸை முதல்ல தந்தவர் யார் அப்படின்னா வள்ளுவர் தான். ஒரு ஆட்டோல பாத்தீங்கன்னா பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, சீறி வரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதென்ன. அதுல 15 கல்லூரி பெண்கள் சிரிச்சிட்டு போவாங்க. என்ன முரண் பாருங்க. எப்படி நம்ம ட்ரெயின்ல பேருந்துல எப்படியெல்லாம் சின்னஞ்சிறுசுக நடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடிய கொடுமையை நாம் பார்க்கிறோம். வள்ளுவன் பாடம் எடுக்கிறான். இந்த கண் இருக்குல்ல, பருவத் தேர்வுல பாஸ் பண்ணவங்க எல்லாம் உண்டு. பருவத் தேர்வுல ரொம்ப நுட்பமான விஷயம், புரிந்தவர் அறிந்தவர் அறிவாராக. பருவத் தேர்வில் புறத்தேர்வை விட புற மதிப்பெண்களை விட அகமதிப்பீட்டுக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் வள்ளுவர். அகமதிப்பீடு. இந்த பருவத் தேர்வு ரிசல்ட் 4ஆம் தேதியெல்லாம் வராது, தேர்தல் ரிசல்ட் பாதி. அது 10 மாதம் கழிச்சு அந்த ரிசல்ட் பிரசவம் ஆகும், ரிலீஸ் ஆகும். இந்த பருவத் தேர்வில் ஜெயிக்கணும்னா அதற்கு முன்னாடி புருவ தேர்வில் ஜெயிக்கணுமா. புருவ தேர்வில் கண்ணை வச்சு அவன் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நாடகம் இருக்க. என்ன நாடகங்க? யாம் நோக்குங்கால் நிலம் நோக்கும். நம்ம பார்க்கும்போது நிலத்தை பார்ப்பது பெண்களின் இயல்பான வெட்கம் நாணம். யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகுமா. நான் பார்க்காத போது அவ பார்க்கறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பேர் தான் காதலிக்கிறார் வள்ளுவர். அதுக்கு பேர் தான் திரைப்பட பாட்டுல வந்திருக்கேன், உன்னை நான் பார்க்கும் போது. நீங்க பாடினா நல்லா இருக்கும் தான் விட்டேன். என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும். ஒண்ணு இல்ல, காதல்ல டூயட் வந்தாங்க நல்லா இருக்கு, அதுக்காக தான் பாடணும். இல்ல இதனால தான் நேரம் குறைஞ்சிருமேங்கிறதுக்காக தான் அடிக்கடி சொல்லக்கூடியது. நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு கவிதை சொல்வார், நீ இமை அசைக்கிறாயா அல்லது இசை அமைக்கிறாயா? நீ இமை அசைக்கிறாயா அல்லது இசை அமைக்கிறாயா? நீ உன் கண் வலை என்ன மீன் வலையா கொசு வலையா பாரு மீரா. ஆமாங்க, உள்ள மாட்டிக்கிறானா வெளியில மாட்டிக்கிறானான்னு. ஆமா. அடுத்தது இந்த நலம் புனைந்துரைத்தல் 2 திருக்குறள் எவ்வளவு நுட்பமானவன். அறத்துப்பாலில் வள்ளுவன் ஒரு ஞானி. ஆர் பாலகிருஷ்ணன் சொல்றார், அறத்துப்பாலில் ஒரு ஞானி, பொருட்பாலில் அவன் ஒரு பொருளாதார நிபுணர். ஆனால் காமத்துப்பாலில் தான் அவன் மிகச்சிறந்த கவிஞன். என்ன என்ன கற்பனை அவனுக்கு போய் காவி கட்டி பார்க்கல, என்ன வருத்தமா இருக்கு. ஒரு கவிதை சொல்ற எவ்வளவு மென்மையானது தெரியுமா? நலம் புனைந்துரைத்தல்னால போய் தானே வீட்டில் நம்ம என்ன சொல்ல, இந்த சேலையில் நீ அழகா இருக்க அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? நமக்கு பொழைக்க தெரியலன்னு அர்த்தம். கவிஞர்கள் சொல்லி கொடுப்பாங்க, இந்த சேலை உன்னால் அழகா இருக்குன்னா இன்னைக்கு சாப்பாடு நல்லா நடக்கும், அப்படித்தானே? இவன் நம்மால் சொல்றாரு பாருங்க, அது கவிஞர், அந்த கவிஞனாக இருக்கக்கூடிய திருவள்ளுவன். அனிச்சம் பூ ரொம்ப மென்மையான பூ தானே. ஒரு இலக்கியம் 1000 இலக்கியங்களுக்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பது தான் மிகச்சிறந்த இலக்கியம். நான் இந்த ஒரு திருக்குறள் வச்சு 100 பாட்டு சொல்லுவேன். அனிச்சம்பூ மென்மையானது, மோப்ப குலையும் அனிச்சம். அனிச்சம்பூவை அந்த காம்பு இருக்குல்ல, அதற்கில்லாம வச்சுட்டாலாம் தலைவி. அனிச்சம்பூ கால் களையால் பெய்தால். வள்ளுவர் சொல்றாரு, சொல்லி விடுங்கடா துக்க செய்தியை, சொல்லி விடுங்கடா. என்ன ஆச்சுங்க? துக்க. அப்ப ரொம்ப மென்மையானவடா. அனிச்சம்பூவை காம்பக்கு இல்லாம வச்சுட்டா அது அந்த இடம் தாங்க முடியாம அவ இடம் ஒடிஞ்சு சாக போறான். இதை விட நுட்பமா எந்த உலகத்து கவிஞர் சொல்ல முடியுமா? அனிச்சம்பூ கால் களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம்னு சொன்னான். அப்படி மென்மையானவா அந்த காதம், அந்த பாதம் இருக்கே. நம்ம கபிலன் கூட சொல்லுவான், பாதம் அல்ல பாதம் அல்ல பச்சரிசி சாதம். கண்ணதாசன் சொல்வார், மாங்கடியில் சித்திரத்தால் அடிச்சுவட்டை தேடி பார்த்தால் தென்றலது போனதற்கு தடமா உண்டு, கை திறத்தால் தரை தடவி மெல்ல பார்த்து அவள் கால்பட்ட இடத்தில் இளம் சூடு கண்டான்மா. கண்ணதாசன் இதை வாலி எடுத்துக்கிட்டு
இந்த வரியை சொன்னாலே உங்களுக்கு பாட்டு ஞாபகம். தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று, தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று, மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. என்ன பாட்டு தெரியுதா உங்களுக்கு? தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று, மெத்தை போல பூவை தூவும் வாடை காற்றும் உண்டு. பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா. என்ன பாட்டு? பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பாலி ஒரு பாட்டு எவ்வளவு கொண்டு வச்சிருக்கு பாருங்க. நீங்க வள்ளுவன் மிகப்பெரிய புரட்சியை செய்தது எதில்? சொர்க்கம் நரகம் இன்னைக்கும் பேசு பொருளா இருக்கு. ஒரு கணவன் மனைவி தோல்ல சாஞ்சிட்டு சொன்னானா, கிறுக்கு பையன் தின்னார். மனைவி கோவரும், எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பாவை திட்டுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. அவங்க அப்பனை சொல்லலடி, வேற யாரை சொல்றிய? நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். நேற்று கோவிலில் ஒரு படித்த பேராசிரியர் பேசினாண்டி, புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம், பாவம் பண்ணா நரகத்துக்கு போவோம்னா. கிறுக்கு பையன் அவன் சொன்னதில் என்னங்க தப்பு? சொர்க்கம்னு தனியாக இருக்காடி, உன் தோல்ல சாஞ்சிருக்கனே, இதை விடவாடி ஒரு சொர்க்கம் உலகத்தில் இருக்க போகிறது என்று மனைவியை ரசிக்க கற்றுக் கொடுத்த பால் காமத்து பால். இது அப்படியே பாரதி எடுத்து போட்டிருப்பான் பாருங்க. உலகத்தில் மிகச்சிறந்த கவிதை இந்த கவிதை. இந்த உதடு இருக்குல்ல, நீ பேசும்போதே பாதி பேர் வீட்டுக்கு போயிருவீங்க நினைக்கிறேன். அமுது ஊறுதான். அமுது ஊற்றினை ஒத்த இதழ்களும் நிலவூரித்ததும் பொன்னல் விழிகளும் 10 மாற்று பொன்னொத்தன்னின் மேனியும் இந்த வையத்தில் யானுள்ள மட்டிலும் என்னை வேற்று நினைவின்றி போற்றியே ஒரு விண்ணவனாக புரியுமே. ஓ இதழ்களும் அந்த நிலவு ஊறக்கூடிய கண்களையும் பார்த்தா நான் சாதாரண மண்ணுலகத்திலேயா இருக்கேன்? இல்லை இல்லை, அந்த சொர்க்கத்தில் இருக்கிறேன், மண்ணில் தான் சொர்க்கம் உண்டு என்று சொன்னவன் தான் வீழ்வார் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு என்று. அன்புதான் காதல் தான் அனைத்திற்கும் சக்கரம் என்று காமத்துப்பாலில் இன்னும் பொருட்பால தீர்வை சொன்னவன் கல்லுண்ணாமை சொன்ன வள்ளுவன் அதுக்கு தீர்வை சொன்னது காமத்துப்பால்ல. ஒரு ஆளை பார்த்து சொல்றான், கல்லு குடிக்கிறவன் பார்த்து நிப்பாட்டுறா, இந்த கல்லு இந்த சரக்கு இருக்குல்ல அதை பார்த்தா போதை வருமா? அது எப்படி பார்த்தா போதை வரும்? நினைச்சா போதை வருமா? வராது. போடா வீட்டுக்கு போடா. பார்த்தா நினைச்சா போதை வரக்கூடிய உன் மனைவி இருக்கால, இதை விட்டுட்டு அதை போடான்னு சொன்ன வள்ளுவன். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும், நினைக்கும் போதே சந்தோஷம், காண மகிழ்தலும், பார்த்தா ஒரு புத்துணர்ச்சி. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கீழ் காமத்திற்கு உண்டு என்று சொல்லி காமத்துப்பால் தொடங்க கூட இல்லை. நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 3 பாலை பற்றியும் மணிக்கணக்கில் பேசினாலும் தீராது. ஆனாலும் கூட அவர்கள் அந்த சாரத்தை பிழிந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அவர் முடித்த இன்பத்து பால்லேருந்து தொடங்குவோமே, இதுதான் நிறைய பேர் படித்தது இல்லைன்னு சொன்னா, ஒன்று ஒரு கவிதைங்க. நீங்கள் தயவுசெய்து இந்த 250 திருக்குறளை கொண்ட 25 அதிகாரத்தையும் வீட்டுக்கு போய் பொருளோட படித்து பாருங்க. உண்மையிலேயே சுவையான ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா சும்மா சொல்லலை. இந்த இன்பத்து பாலை எழுதும்போது கவிஞனாகிறார். எப்படி கவிஞராகிறார்னா, ஒரு புது வகையான நெருப்பு. இப்போ நெருப்புனா என்ன நம்ம நினைப்போம்? தொட்டா சுடும், விலகி வந்தா விட்டுரும். ஆனால் இந்த நெருப்பு எப்படி இருக்குமா, தொழில் சுடும். அதாவது அந்த பாட்டுக்கு கண் நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் என்னும் தீ ஆண்டு பெற்றாள் இவள். எட்டி போனா சுடுமா, கிட்ட வந்தா குழு குழுன்னு இருக்குமா. இதுதான் காதல் என்கிற நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீ ஆண்டு பெற்றாள். இன்னொன்று சொல்றேன், ஒரு நிகழ்ச்சி எல்லா வீட்லையும் நடக்கிறதா. அதை எப்படி அவர் கவிதையை ஆக்கியிருக்காருன்னா, முதல்ல சொன்ன மாதிரி சண்டை வந்துடுது. யார் முதல்ல பேசுறதுன்னு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, ஈகோ வரும். ஏன் அவங்க வந்து பேசட்டுமே, ஏன் அவங்க வந்து பேசட்டுமேன்னு 2 பேரும் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கு ஒரு உத்தி என்ன பண்ணுவானா, இவன் பேசாமல் இருக்கா, நம்ம கொஞ்சம் தும்முவான். தும்முனா ஆச்சு அப்படின்னு நம்ம ஆயுசு 100ங்கிறோம்ல, 100 நம்மளை அறியாமலே அது ஒரு புராண கதையிலேருந்து வந்ததுன்னு வச்சுங்க. இருந்தாலும் அப்படி சொல்லி ஒரு தும்மலை போட்டால் அவன் வந்து 100ன்னு சொல்லிடுவா, பேசிடலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா,
இவ தும்முன உடனே அவ பேசிட்டா, அப்புறம் அழுதாளாம். ஏன்னா நான் இங்கே இருக்கேன், உன்னை வேறையவன் நினைச்சு நீ தும்முற. தும்மு செருப்ப அழுதாள் நுமர் அது இல்லை, அந்த பாட்டு வந்து வேற. தும்மினேன் வழுத்தினாள் ஆக யார் உள்ளி தும்மினீர் என்று நான் தான் இங்க இருக்கல உன் பக்கத்துல, அப்புறம் வேற எவ உன்னை நினைச்சு நீ தும்முற. அப்புறம் என்னடா ரொம்ப போச்சுன்னு தும்மலை அடக்கணும். தும்ம வந்தா பிரச்சனையா இருக்கு, அதனால தும்மலை அடக்கிடுவான் அப்படின்னு தும்மலை அடக்குனா அதுக்கு என்ன சொன்னாலும் யாரோ உன்னை நினைக்கிறாங்கிறத நான் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக தும்மலை அடக்குறியா, என்ன தாண்டா பண்றது. தும்மு செருப்ப அழுதாள் பிறர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த நல்லா சொன்னாரு, காதல்ல பெரும்பங்கு வகிக்கிறது கண்ணு. அதுக்கு தனியா 2-3 அதிகாரமே போட்டிருப்பாரு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் விட்டுரு. என்னன்னா அவன் வரல, ரொம்ப நாள் ஆச்சு, ஐயோ பார்க்கணுமே பார்க்கணுமேன்னு இந்த கண்ணு அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கு இந்த நெஞ்சை என்ன சொல்லுதான், என் நெஞ்சே நீ அவன் பாட்டுக்கு பின்னாடி அவன் முன்னாடியே போயிட்ட, என்கிட்ட இல்லை நெஞ்சு, அவன் முன்னாடியே போயிடுச்சு, போறதான் போற இந்த கண்ணையும் பிடுங்கி தொலைஞ்சு கொண்டு போ, இது என்னை அவனை பார்க்கணும் 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 என்னை போட்டு திங்குது. கண்ணும் குளச்சேரி நெஞ்சே, இந்த கண்ணை நீ சேர்த்து எடுத்துட்டு போ, அதுதான் என்னை முதல்ல பார்த்து இந்த கதிக்கு ஆளாக்குனதே அதுதான். கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. இது மாதிரி ஒவ்வொரு திருக்குறளும் அப்படியே கவிதை தான், காதல் கவிதை தான். சரி, இது சிறந்ததுன்னு சொல்லிடலாமா அப்படின்னா, இது வந்து அறநூலில் வச்சுருக்காங்க. அறநூலில் இருக்குது, அதெல்லாம் கவனித்து பாருங்கள். சங்க இலக்கியம் 18ல் 8 தொகை 10 பாட்டு 12 மேல் கணக்கு. அடுத்து வர்றது சங்கம் மருவிய 18 நூல்கள். அந்த 18 நூல்களும் அறநூல்கள்னு சொல்கிறோம். இந்த அறநூல்களில் ஒன்றாதான் திருக்குறள் இருக்குது. அறநூலில் காமத்து பாண்டவர் இவர் வேற 1-2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அறநூலோடு சேர்ந்து ஏன் திருக்குறளில் காமத்துப்பால் வச்சார்னா, இல்லறம், நீங்கள் குடும்பம் நடத்துறத அறம்னு உலகத்தில் எவனும் சொன்னதில்லை. குடும்பத்தை அறம் என்று சொன்ன முதல் புலவன் வள்ளுவன். பேர் வச்ச இல் அறம்ங்க. இல் வாழ்க்கை என்பது வாழ வேண்டிய முறை. ஒழுக்கம்னா என்ன, வாழ வேண்டிய முறை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வாழு அப்படிங்கிறத இன்பத்துப்பாலில் இல்லை, அறத்துப்பாலிலே சொல்லிட்டாரு. அதனாலதான் அந்த இல்லறத்தான் எல்லாருக்கும் பட்டியல் போட்டார்ல, 11 பேர் 20 பேருக்கு துணையா இருக்கிறான். இந்த 11 பேர் 20 பேருக்கு துணையா இருக்கிற அந்த இல்லறத்தான் எப்படி வாழணுங்கிற முறையை தான் முதல்ல சொன்னார். அதனாலதான் வஉசி, அதனாலதான் மூவா எல்லாரும் இன்பத்துப்பாலை முன்னாடி வைக்கும் போதே இது அறநூல் என்கிற விரிவுரையோடு வைக்கிறாங்க. 2வது அதிகாரம் வான் சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஆனா 2வது அதிகாரமாக வஉசி இன்பத்துப்பாலேருந்து ஒரு பாட்டை கொண்டாந்து வைக்கிறாரு. அதிகார வரிசையை மாற்றி, இந்த அதிகார வரிசையை மாற்றினதுல உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், ஐயா சாலம பாப்பையா ஐயா. அதிகாரத்தை முன்ன பின்ன மாற்றி அவர் ஒரு பட்டிமன்ற சன் டிவி பட்டிமன்றத்திலேயே சொன்னார், நான் ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கேன், அது எங்கேயும் கிடைக்காது, ஏன்னா எல்லாம் என்கிட்டயே தான் இருக்குது, ₹1 கூட வாங்கலைன்னாரு. ஆனால் அவர் நகைச்சுவையாக சொன்னார் தவிர 2022 2026 வரைக்கும் 8 பதிப்பு போயிருக்கு. என்கிட்ட நேரம் அந்த புத்தகத்தை அவரே கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் படித்து பாருங்க. படித்து பார்த்தா அவ்வளோ வியப்பு. அதிகாரம் முன்ன பின்னே மாற்றிருக்கு, அதுக்கு தெளிவான காரணமும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அறத்துப்பாலை நாம் திருக்குறளின் அடையாளமாக சொல்லிவிடலாமான்னா, அறம் என்பது வாழ்க்கை வாழ வேண்டிய முறைகளில் ஒன்று. அறவழிப்பட்டதே இல் வாழ்க்கை, அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு ஏகாரம் போட்டு சொல்லுவார். நீங்கள் இல்லறம் என்பதுதான் உண்மையான அறம். அதனால தான் அறத்துப்பாலையில் கொண்டு போய் சாராம்சம் எல்லாத்தையும் இறக்கிறாரு. அது 38 அதிகாரம். இந்த 38 அதிகாரம்னு பிரித்தவங்க வேற இருக்கலாம். ஆனால் 380 பாட்டும் அறநூல் என்பதற்கான அடையாளமாகவே இருக்கிறது. ஆக திருக்குறளை அறம் என்று சொல்லிவிடலாம் என்றால், அதை விட அதிகமாக 70க்கு ஏன் கொடுத்தாரு, பொருளதிகாரத்துக்கு ஏன் 70 கொடுத்தாரு என்றால், இதுக்கு ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நான் சொன்னதுலேயே முதல்ல சொல்லும்போது மிகச்சிறந்த உரையும் பரிமேலழகர் தான், மிக மோசமான உரையும் பரிமேலழகர். அதை காமிக்கிறதுக்காகவே நான் எடுத்து வந்திருக்கேன். இதை எனக்கு பரிசா கொடுத்தவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க, சந்திரா ரவீந்திரன் சகோதரி, ஒரு விழாவில் அவங்க தான் கொடுத்தாங்க. ஆனால்
இந்த புத்தகத்தை யாரும் தயவு செய்து யாருக்கும் பரிசு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் இதை நான் சொல்றதுக்கு காரணம் ரொம்ப விளக்கமான சொல்லலை. முதல் பக்கத்தில் அரண் வலியுறுத்தல்கிற அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அறம்னா என்ன அப்படின்னு சொல்றதை மட்டும் நான் படித்து காமிக்கிறேன். வள்ளுவர் சொன்னது தானா இல்லை பரிமேலழகர் அவர் வேலையை காமிச்சாராங்கிறத நீங்களே புரிஞ்சுக்க. அறம்னா என்ன சொல்றாரு? அறமாவது, பரிமேலழகர் உரை, அறமாவது மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் ஆகும். மனு என்ன சொன்னாரு? ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. சுந்தரமில்லை பாடினார்ல, உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, வள்ளுவரிசை திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. எங்க இருக்கு கேட்குறீங்களா? தமிழ்தாய் வாழ்த்துல நம்ம பாடாம விட்ட பகுதி இது. அது விட்டது சரிதான்னு வச்சுங்க. ஏன்னா இப்போ கன்னடம் மலையாளம்லாம் தமிழிலிருந்து பிறந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இதை சொன்னால் அவங்க கோச்சுக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாச்சுல, கமல் ஒரு தடவை சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நம் தாய் உலகத்திலேயே சிறந்தவள்னு ஒவ்வொருத்தருக்கும் நினப்பு இருக்கும். ஏன் தாய் தான் உலகத்திலேயே பத்தினி, உன் தாய் அப்படி இல்லைன்னு சொன்னால் கோவம் வரும். அதனால் அந்த பகுதியை கலைஞர் எடுத்தது சரிதான். ஆனாலும் கூட வள்ளுவரிசை திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனு ஆதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. திருக்குறளை நன்கு படித்தவங்க மனு சொன்ன ஒரு குலத்துக்கு ஒரு நீதி, சாதி தர்மம். நீங்க தர்மம்ங்கிறதுக்கும் அறம்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். தர்மம் வடமொழி சொல் மட்டுமல்ல, தர்மம் என்றாலே மனு தர்மம் என்று பொருள். வள்ளுவர் தர்மம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை, எந்த இடத்துலையும் பயன்படுத்தல. அப்போ வடமொழி சொற்கள் நிறைய வந்திருக்கு, திருக்குறளும் இருக்கு. ஆனால் தர்மம் என்கிற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தல, அறம்ங்கிற சொல்லதான். ஏனென்றால் அறம் என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவான வாழ்க்கை முறை. தர்மம் என்பது மனு தர்மம், சாதிக்கு ஒரு தர்மம். இந்த சாதியில் பிறந்தா கொலை செஞ்சாலும் விட்டுறலாம், இருக்கா இல்லையா? இருக்கு. அதனால தான் அதை விட்டுட்டு இது மட்டும் இல்லை, இது மாதிரி உள்ள நிறைய இருக்கு. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடவா? இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன். பெண்களை மகளிர் பெண்கள் தினம் இல்லையா? பெண்களை போற்றுவதற்காகவே உலகம் முழுசும் கொண்டாடுகிற ஒரு தினம். இதில் சொல்லணும் அவசியம். இப்போ ஒரு திருக்குறள் இருக்குங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது என்ன பொருள் சொல்றாங்க? பெத்த அன்னைக்கை விட ஆஹா உன் பிள்ளை என்ன இவ்வளவு அறிவாளியா இருக்கான், இவ்வளவு பரிசு வாங்கியிருக்கான், பேப்பர்லாம் பேர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம்பா, உன் பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லும் போது ஒரு தாய் மகிழ்ச்சி அடைவா. எப்போ? பெற்ற நாளை விட இது போல் சொல்லப்படும் போது மகிழ்ச்சி அடைவா. இது இயல்பு. நீங்கள் போனா உளவியல், சைக்காலஜி நமக்கு தெரியும். ஆனா அடுத்தவங்க சொல்லும் போது அது இன்னும் மகிழ்ச்சியா இருக்குங்கிறது உளவியல் இல்லையா? அதான உண்மை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் சான்றோன் என கேட்ட தாய். ஆனா இதுக்கு பரிமேலழகர் எழுதுறாரு, இதுலேருந்து படிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. பெண் இயல்பால் தானாக அறியாமையின் கேட்ட தாய் என்றும் கூறினார். மனுவோட கருத்து இது. பெண்களுக்கு அறிவு கிடையாது, ஏனென்றால் கல்வி கிடையாது. இப்போ இது போன்ற குழப்பங்களை வள்ளுவர் செய்யவில்லை. நீ அதான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் நண்பர் வீட்டில் சொல்லுவோம், ஏன் அவனுக்கு ஒரு செலவு வைக்க வேண்டாம், அவனுக்கு ஒரு சிரமம் கொடுக்க வேண்டாம் சொல்றோம்ல. அதே மாதிரி ஒன்ன மாதிரி உண்டாப்பா மனைவி கிட்ட சொல்லு பாருங்க, அன்னைக்கு ஒரு கூட ஒரு சட்னி கிடைக்கும். அப்படியாத்தான் அப்படின்னு அவங்களும் இவன் சொல்றது பொய்ன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். அடிச்சாடா விடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் 2 வார்த்தை சொல்லும்போது சந்தோஷம் தான் இல்லையா? இதுதான் யதார்த்தம். வள்ளுவர் பொய் சொல்லலாங்கிறாருங்க. வாய்மைன்னு அதிகாரம் எழுதிய வள்ளுவர் 2 குறள்ல பொய் சொல்லலாம்னு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பொய் கூட உண்மை மாதிரி வாய்மை மாதிரி தான். எப்போ அது குற்றமில்லாத நன்மைக்கு உதவுமானால் பொய் சொல்லிக்க. நீ ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்டு சொல்றதுனால என்ன தேஞ்சா வேறப்பறம்? இந்த புடவை என்ன உனக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கு, அடடா இவ்வளவு குறைச்ச விலையில வாங்கினேன், 1500 ரூபா வாங்கியிருப்பா, 1000 சொல்லியிருப்பா, அது வேற. ஆனா இந்த வார்த்தையில அடுத்தவனுக்கு கெடுதல் இல்லையா சொல்லுகிறார். அதனால பொய் என்பது வாழ்க்கையில் யதார்த்தம். இதை சொன்னவர் வள்ளுவர். ஆனால் ஏன் வாழ்வியல் சொன்னேன்னு சொல்றதுக்கு ஒரு கூடுதலா இன்னொரு பக்கம் உதாரணம் போய் சொல்லிட்டு வரணும். அரிச்சந்திர புராணம் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க.
அல்லது கதையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கதையை, இந்த நாடகத்தை பார்த்துத்தான் காந்தி பொய்யே சொல்வதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டார்னு அவருடைய வரலாறு அவரே எழுதுறாரு. சத்திய சோதனை எழுதுறாரு. ஹரிச்சந்திர நாடகம் பார்த்தேன், அது போல நான் இனிமேல் பொய்யே சொல்வதில்லை என்று என் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்தேன்னு சொல்ற, அது மாதிரி வாழ்ந்தேங்கிறாரு. நான் கேட்குறேன், ஹரிச்சந்திர புராணம் யதார்த்தமான கதையா? என்ன கதை அது? விஸ்வாமித்திரர் ஏற்கனவே வாங்கியிருந்த படத்தை வந்து கேட்க வருவார். என்ன கொடுத்துருந்தாருன்னா, இந்த நாட்டையே உனக்கு கொடுத்துட்டேன்னு முதல் வார்த்தை சொல்லிடுவார். அப்போ என்ன சொல்லுவார்? நாட்டை தான் எனக்கு கொடுத்துட்டில்ல, அதுக்கு வட்டிக்கு நீ வேற ஏதாவது பண்ணு. உடனே தன்னை விற்பான், தன் மனைவியை விற்பான், குழந்தைகளை விற்பான். ஒவ்வொன்றையும் விற்று விற்று கொடுக்கும் போதும் வட்டி சரியா போச்சு, வேற ஏதாவது கொடு அப்படின்னா மனைவியை வெட்டியானாக நின்று கொண்டு மனைவியை வெட்டுறதுக்கு வாள் வீசும்போது இறைவன் தோன்றினார், உண்மையை காப்பாற்றினார், வாய்மையை காப்பாற்றினார். ஆக ஹரிச்சந்திர மாதிரி இருக்கணும். இது யதார்த்தம் இல்லை என்பதற்கு நான் ஹரிச்சந்திர புராணத்தை படித்ததுனால சொல்றேன். பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி எமக்கு உளதென நினைக்கும் கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலே. ஏன் நாட்டை இழந்தேன், என் பிள்ளைங்க இழந்தேன், கொண்டாட்டியை இழந்தேன், இதனால் எனக்கு கிடைக்கும் புண்ணியம் எனக்கு இல்லாமல் போனாலும் பொய் சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொன்னவுடன் கதி இழந்த உடனே ஆண்டவன் முன்னால் தோன்றினார். நான் கேட்குறேன், வாழ்க்கையில் ஒரு புருஷனுடைய கடமை என்ன? கொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறது. ஒரு அரசனுடைய கடமை என்ன? நாட்டையும் நாட்டு மக்களையும். ஒரு அரசனுடைய கடமையும் செய்ய மாட்டானா, ஒரு புருஷனுடைய கடமையும் செய்ய மாட்டானா. உண்மையை மட்டும் காப்பாற்றி என்ன பண்ண போறாங்கிறேன். ஆக நீ இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, புராணம் என்கிற பின் ஒட்டோடு வருவை எல்லாம் தமிழ் மரபு அல்ல. நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம், அது ஒரு பட்டியலே இருக்கு. ஆனால் வள்ளுவர் தான் வாழ்க்கை யதார்த்தத்தை சொன்னாரு. வாழ்க்கை யதார்த்தத்தை சொன்னதுனால தான் அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புராணம் இருந்தா வேற யாரோ ஒருத்தன் கொண்டு போயிருப்பான். ஆனால் இவர் யதார்த்தத்தை சொன்னது மட்டுமல்ல, அவரை ஒவ்வொருத்தரும் தனக்குரியவராக எடுத்துக்கொள்றாரு. இப்போ சார்பியல் தத்துவத்தை ஐன்ஸ்டீன் சொன்னார். அது என்ன சார்பியல்? ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மகிழ்ந்து அப்பப்போ கை தட்டுறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் பேசுகிறேன். நினச்சி பாருங்களேன், நீங்கள் யாருமே இல்லை, நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுவீங்க? லூஸுன்னு சொல்லுவீங்க. சும்மா சொல்லுங்க, உண்மை தானே? சரி, நாங்கள் இங்கே 4 பேர் இல்லை, நீங்களா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? அதான் அதே தான். ஏனென்றால் ஒவ்வொன்றும் இடத்தோடும் காலத்தோடும் தொடர்புடையதுங்கிறான் இன்சீன். இடசார்பு சார்பியல் தத்துவத்தை சொன்னவன் இந்த இடனறிதல் காலமறிதல் ஏதோ அரசனுக்கு உரியதல்லங்க, அரசனுக்கு உரியதல்ல, சமூகத்துக்குரியது. எந்த இடத்துல எதை பேசணும், எந்த காலத்தில் எதை பேசணும், எந்த காலத்தில் எவ்வளவு நேரம் பேசணும், இதெல்லாம் சேர்த்து சொன்னவன். அதனால தான் வாழ்க்கை யதார்த்தத்தை சொன்னவன். அப்படின்னா அதிகமான குரலையும் அதில் தான் வச்சிருக்கிறாரு. அதனால சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சரி, ஆனால் கோர்ட்டுன்னு வந்துருச்சு, கேஸுன்னு வந்துருச்சு, சாட்சி வேணும்ல. நீ குரலையை மட்டும் சொல்லிட்டு இருக்க, ஒரு சாட்சி சொல்லல. சாட்சி இருக்கு. தங்கமூர்த்தி பேசும்போது சொன்னார்ல, 4 அடி 4 2 சொல்லுக்குருதி. இந்த 4 அடியார் என்ன சொல்லுது? 4 அடியார் இந்த 3 பார்ல எதிரா அப்படின்னு முத்துநிலைவன் பட்டிமன்றம் நடத்தினான்னா அதுக்கு நான் ஒரு வரி எழுதி தர்றேன் அப்படின்னு 4 அடியார் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வரி என்னன்னா, நடுவனது எய்த இருதலையும் எய்தும். எப்படி? நடுவனது எய்த இருதலையும் எய்தும், நடுவனது எய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். அதாவது பொருள் இல்லைன்னா அவன் நாயா அலைஞ்சு பேயா திரிவான். பொருள் தாண்டா முக்கியம். அப்படின்னா பொருள் முக்கியம்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா? அப்படின்னா நல்லா சொல்லியிருக்கிறார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனிற் கூறியது எல். தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறது தப்பு. ஆனால் சரியான முறையில் பணம் இருந்தால்தான் அவனை இந்த நாடு மதிக்கும். உண்மையா இல்லையா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஸ்டேட்டஸ் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் சேலரி சிஸ்டம். ஒருவனிடம் எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நிதி இருக்கும், ஆதாரம் இருக்கும். அந்த நிதி ஆதாரம் இருப்பதற்கு காரணம் பொருளை கொண்டு இந்த நாடு அவனை மதிக்கும். அது மதிப்பாங்கிறது வேற. இறந்த பிறகு உங்களுக்கு வர்ற மரியாதை தான் உண்மையான மரியாதை. உயிரோடு இருக்கும்போது கிடைக்கிற மரியாதை
அவனுடைய தேவைக்காக ஒருத்தர் பெரிய மனுஷன் வர்றாரு வச்சுங்களேன், 10 பேர் பின்னாடி வருவான். ஐயா வர்றாரு, ஐயா வர்றாரு, ஐயா வர்றாரு. ஏன்டா வர்றாரு, ஏன் வர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, இவருக்கும் தெரியாது. ஆனா அந்த பதவி போயிருச்சுன்னா என்ன நடக்கும்? ஆக இந்த பொருளாதாரம் அப்படி வரும். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நடுவனது எய்த இருதலை எய்தும்னு சொன்ன அதே பொருளை வள்ளுவர் சொல்றாரு, அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள். பொருள் இருந்தால்தான் நீ தர்மம் பண்ண முடியும், தானம் பண்ண முடியும். ராமகுண்ட ஐயா பேசும்போது சொன்னார்ல, நாங்கள் நல்ல நல்ல விஷயம் பண்ணுறோம், அது நல்ல விஷயங்கிறது தெரிஞ்ச உடனே சின்னப்பாண்ணே அவருடைய வடிவத்தில் வந்து அருண் 10 ரூபா கொடுக்குறதா சொன்னவர் போய் 20 ரூபா கொடுத்து விடுறாரு சொன்னார்ல. எது ஏன நல்லது என்று தெரிந்தால் அரண் ஈனும் பொருள் அது வந்து சேரும். அப்போ அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி, இந்த வார்த்தை ரொம்ப அடிக்கோடு இருக்கு, தீதின்றி வந்த பொருள். பிளாக் மணி இல்லை, சுரண்ட பொருள் இல்லை, உழைப்பா வந்த பொருள். அப்படி வந்த பொருள் அதில் வந்து இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. என்றாலும் நான் சொல்ல விரும்புவது நண்பர்களே, அறத்துப்பாலும் முக்கியம்தான். அறத்துப்பாலை இல்லாமல் திருக்குறள் இல்லை. இன்பத்துப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் இல்லை. ஆனாலும் இவை இரண்டோடும் சேர்ந்து பொருளை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மெட்டீரியலிசம். கார்ல் மார்க்ஸ் சொன்னது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது அதுவும் ஒண்ணுதான். அப்போ பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காதுன்னா, பொருளை கொண்டு அறமும் செய்யலாம் இன்பமும் செய்யலாம் என்கிற போது அறத்துப்பாலா பொருட்பாலா இன்பத்துப்பாலா என்று கேட்டால் பொருட்பால் என்று வள்ளுவர் சாட்சியாக சொல்லி மகிழ்கிறேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த ஊர் ஊரா போய் பேசுகிறோம், நாடு நாடாக போய் பேசுகிறோம், பம்பாய் நாடாக போய் பேசிட்டு வந்துட்டாங்க. நான் கடந்த ஆண்டு அமெரிக்காலாம் போயிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நம்ம ஊரில் பேசும்போது, நம்முடைய நண்பர்கள் கேட்கும்போது அதுதான் மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உலக திருக்குறள் பேரவையின் நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக அண்ணன் ராமகண்ண அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்நேரம் இருந்து கேட்டதற்கு நன்றி.